புனித தேவசகாயம் பிள்ளையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தேவசகாயம் பிள்ளையின் வரலாறு பகுதி 5. டிலனாய் கூறியது. ஆன்ம நண்பா, கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர் கணக்கிலர், ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். தேர்ந்தெடுக்கப்பட்டோர் ஒரு சிலர் மட்டும்தான். அப்படிப்பட்டவர்களில் நீங்கள் ஒருவர் என நான் நம்புகிறேன். தம்மால் படைக்கப்பட்ட அனைத்து மக்களின் பாவங்களுக்கும் பரிகாரமாக தம்மைத்தாமே பலியாக்கிய மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு கடலில் நின்று ஒரு துளி தண்ணீர் கொண்டு தங்களுடைய இருதயத்தில் உள்ள கரைகளை முற்றிலும் அழித்திருக்கிறார் என்று கூறி மகிழ்ந்தார். பிற்பாடு திருமுழுக்கு பெறுவதற்காக வடக்கன் குளம் பங்கு பணியாளராகிய பரஞ்சோதிநாதர் என்ற புனைப்பெயரில் அழைக்கப்பட்ட அருள் தந்தை புட்டாரி சேசா அவர்களிடம் இது குறித்து தெரிவிக்க ஒழுங்கு செய்யப்பட்டது. அதன்படி உடனே தேவசகாயம் பிள்ளை டிலனாயிடமிருந்து ஒரு கடிதம் பெற்று வடக்கன் குளத்துக்கு சென்றார். வடக்கன் குளம் சென்று வணக்கத்திற்குரிய அருள் தந்தை புட்டாரியை கண்டு கடிதம் கொடுத்து தமது வருகையின் நோக்கம் என்னவென்றும், தாம் யார் என்றும், தமது பணி என்ன என்றும் அனைத்து விவரங்களையும் மிகவும் தாழ்மையுடன் எடுத்து கூறினார். இவை அனைத்தையும் கேள்விப்பட்டவுடன் அவர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். என்றாலும் தேவசகாயம் பிள்ளையின் வாழ்க்கை சூழ்நிலைகளும் இந்து மதத்தில் உள்ள உயர்ந்த பிடிப்பும் வேலையின் முக்கியத்துவமும் உணர்ந்து உடனே திருமுழுக்கு கொடுக்க விரும்பவில்லை. குருவானவரின் தயக்க நிலையை உணர்ந்த தேவசகாயம் பிள்ளை அவரிடம் கூறியது: அறியாமையை அழித்து ஞான ஒளி நாடெங்கும் பரவச் செய்து மக்களை விண்ணக வாழ்விற்கு இட்டுச் செல்வதற்காக மேல் நாட்டிலிருந்து வந்திருக்கும் போதகரே, நான் எவருடைய தூண்டுதலின் பேரிலும் இதற்கு துணியவில்லை. இறை சித்தம் இதுதான் என்பதை எனது விசுவாசம். உண்மை விசுவாசத்தை பாதுகாப்பதற்காக எனது அனைத்து சொத்துக்களையும், நண்பர் உறவினர்களையும், ஏன் எனது உடலை கூட அர்ப்பணிக்க நான் தயாராக உள்ளேன். இதை கேட்ட குருவானவருக்கு இருந்த சந்தேகங்கள்லாம் மறைந்து போயின. உடனே மறைக்கல்வியும் ஜெபங்களும் கற்க பங்கு உபதேசியாக இருந்த ஞானப்பிரகாசம் பிள்ளையிடம் ஏற்பாடு செய்யப்பட்டது. நீலகண்ட பிள்ளை என்ற பழைய பெயரை மாற்றி தேவசகாயம் என்ற புதிய பெயரில் திருமுழுக்கு பெற்றார். இவரது ஞான தந்தை ஞானப்பிரகாசம் பிள்ளை உபதேசியார்தான். இவ்வாறு 1745 மே மாதத்தில் இறையருள் பெறுவதற்கான முதல் அருட்சாதனத்தை பெற்று தூய இதயத்துடன் தன் சொந்த இடத்திற்கு வந்தார். தன்னுடன் பழகும் அனைவருடனும் போர்க்குணம் கொண்ட தேவர்களின் தீய செயல்களையும் ஒவ்வொருவரின் மனநிலைக்கு ஏற்றவாறு வெவ்வேறு விதமான விழாக்களை கொண்டாடுகின்ற இந்து மத கொள்கைகளையும் வாழும்போது எல்லா விதமான வேதனைகளையும் பொறுத்து இறைவனை தியானிப்பதிலும் தவத்தினால் பாவ புண்ணியமற்ற சச்சிதானந்தம் அனுபவிக்கிறோம் என்ற தவறான எண்ணத்தால் முக்தியடைந்த பிரம்மனில் இரண்டரக் கலந்து முற்றிலுமாக அழிகின்ற மனித ஆன்மாவின் சாவை பற்றி கொண்டாடும் இந்து மத தத்துவங்களை குறித்து சில அறிவுரைகள் தந்து அவர்களுக்கு சுய அறிவை கொடுப்பது வழக்கமாக இருந்தது. படிப்படியாக தேவசகாயம் பிள்ளையின் அறிவுரை கேட்டு அநேக இந்துக்கள் கிறிஸ்தவர்களாயினர். உண்மை திருச்சபையில் தன்னை ஒரு உறுப்பினராக ஏற்றுக்கொண்டதில் இறைவனுக்கு மிகுந்த நன்றி உள்ளவராக வாழ்ந்து வந்தார். இவ்வாறிருக்கையில் ஒரு நாள் தேவசகாயம் பிள்ளை தன் மனைவியை அன்புடன் அழைத்து இவ்வாறு அறிவுரை சொன்னார்: மனிதர் வயிற்றுக்காக மட்டும் படைக்கப்பட்டவர் அல்ல. அதற்கு மேலாக இவ்வுலகில் அவருக்கு ஒரு கடமை உள்ளது. அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். படைப்பு அனைத்தும் இறைவனின் சாயலாக மட்டும் உள்ளது. இவற்றை நாம் உலக சுகங்களுக்காக, உடல் நலனுக்காக பயன்படுத்துவதனால் படைப்புக்கள் வழி படைத்தவரை அறிந்து ஆராதிப்பதற்கும் இறுதியில் விண்ணகத்தில் அவரை நேருக்கு நேர் ஆராதிப்பதற்கும் முடிவற்ற பேரின்பம் அனுபவிப்பதற்கும் தடை ஏற்படுகிறது. இறைவன் மனிதரை படைத்ததன் நோக்கம் நிறைவேறாமல் போகிறது. கடவுள் மனிதனுக்கு வழங்கியுள்ள புத்தியை சரியான முறையில் பயன்படுத்தி அவரை அறிந்து பணிந்து வாழ வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை.
விலங்குகளைப் போன்ற மனித அறிவை தவறான வழியில் பயன்படுத்தி உலக காரியங்களில் மட்டும் கவனம் செலுத்தும் போது அவர் இறை சந்நிதியில் பெரிய அறிவிலியாக இருக்கிறார். மனித புத்திக்கு இயற்கையாக சுதந்திரம் உள்ளது. கடவுளின் கட்டளைகளால் கட்டுப்படுத்தப்படாத அந்த புத்திக்கு இதுதான் சிந்திக்க வேண்டும், இதுதான் விசுவசிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் இல்லை. படைத்தவரை விலங்காக்குவதற்கும் மரமாக்குவதற்கும் கல்லாக்குவதற்கும் கழுதையாக்குவதற்கும் பறவையாக்குவதற்கும் பசுவாக்குவதற்கும் அவனால் முடியும். தூய்மையானதும் நீதி நிறைந்ததுமான முறையில் மனித புத்தி பயன்பட வேண்டுமெனில் அவனுக்கு தூய ஆவியின் அருள் வேண்டும். அதற்கு தொடக்கம் முதலே தனது அரைகுறை அறிவினை நினைத்து, ஆண்டவரே, நான் பலவீனன், நான் பேசுவதும் செய்வதும் உமக்கு விருப்பமுடையதாக இருக்க எனக்கு அருள் புரியும் என்ற தாழ்மையான வேண்டுதலோடுதான் அவனது அனைத்து சிந்தனைகளும் இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் மட்டும்தான் இறையருளின் உதவியால் இறையியலை குறித்து ஏதாவது சொன்னால் சரியாக இருக்கும். எங்காவது ஒரு காட்டில் உட்கார்ந்து கொண்டு நான் கடவுள், நான் பிரம்மா என்று தேவ நிந்தை கூறி அறிவுத்திறனின் உந்துதலால் ஏதாவது நூல்களையும் எழுதினால் அவையெல்லாம் இறையியலாகாது. ஆனால் அத்தகைய நூல்களை எழுதியவர்களின் அறிவின் ஆழம் வெளிப்படுவதோடு கூட வெளிப்பார்வையால் அதற்கு ஏதாவது விலை கிடைக்கலாம். அது மட்டுமன்றி பலவீனனாகிய மனிதனின் மனதினை குழப்புகின்ற ஒரு கவர்ச்சியான வழியாகவும் அமையலாம். இவை தவிர உண்மையான இறைமகிமையை வெளிப்படுத்தும் தத்துவங்களோ மனித மீட்புக்கு தேவையான வழிகளோ அந்நூல்களில் காணப்படுமானால் கடவுளுக்கு பொருந்தாத குணங்களை கற்பனை செய்து கடவுள் என்று ஆராதிப்பதை விட கடவுள் இல்லை என்று கூறுவதே ஒருவேளை நன்றாக இருக்கலாம். கடவுளால் படைக்கப்பட்ட விலங்குகளுக்கும் கற்களுக்கும் மரங்களுக்கும் தெய்வீகத்தை கொடுத்து ஆராதிக்கும் போது படைப்புகளுக்கும் படைத்தவருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எவ்வளவு என்று மனிதருக்கு தெரிவதில்லை. கடவுள் என்று எண்ணப்படுகின்ற இந்த பொருட்களுக்கும் மனிதருக்கும் இடையில் என்ன வேற்றுமை என்றோ, கடவுள் மனிதருக்கு உலகில் என்ன மதிப்பு கொடுத்துள்ளார் என்றோ அவன் எண்ணி பார்ப்பதில்லை. கல்லும் மரமும் கடவுள் என்று நம்பி வழிபடும் போது அவனது மனதும் தெய்வ சந்நிதியில் இருக்கிறது என்றும், கடவுளின் விருப்பமில்லாத வெளிச்சடங்குகள் ஏதும் தேவையில்லை என்றும், அதனால் அவரவர் விசுவாசத்தின்படி கடவுள் அவர்களை மீட்பார் என்றும் சிலரின் மத்தியில் மூட நம்பிக்கை ஒன்று உள்ளது. புனித தேவ சகாயம் பிள்ளையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.